அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய வாரம் பார்த்தீங்கன்னா, இன்று வேலைக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் வாரவுடைய கதாநாயகன். குரு வர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. குரு வர முடிந்தவுடன் 2 வரை அசுப வரை வரும், செவ்வாய் வர, சூரிய வர, அதுக்கப்புறம் 3 வரை சுப வர, சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர. அது சிறப்பாக இயக்கி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இன்னும் குரு வரைய யமகண்டத்தில் இயக்கினா அற்புத பலன்கள் தேடி வரும். ஏன்னா குரு கேது இணைவு கேந்திர திரிகோணத்தில் ஒரு ஜாதகருக்கு இருந்துச்சுன்னா அவங்கள வாழ்க்கையில் உச்சநிலைக்கு எடுத்து செல்லும். செல்வாக்கு, கல்வி, பதவி அனைத்தும் அவங்களுக்கு தேடி வரும். அதனால் யமகண்டத்தில் குரு வரைய இயக்கக்குள்ள அற்புத பலன் உங்களால் காண முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் மன கஷ்டம், பொருள் கஷ்டம், எதிர்ப்பு ஏற்படக்கூடிய நாள். விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மையும் விவேகம் நிறைந்த நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள். உங்களுடைய அறிவு பளிச்சுன்னு இன்று அனைவருக்கும் தெரிய வரும். கடக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் அன்பு கிடைக்கும், மரியாதையும் உயரும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு துளசி எடுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி வைக்கிறங்க, இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த மட்டும் வம்பு சண்டைகள் தேடி வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வுங்க, வார்த்தையை தெளிவாக பயன்படுத்துங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பெருமையும் மதிப்பை ஏற்படுகிற நாள். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள், மகிழ்ச்சியோட நாள், உள்ள மகிழும். மகர ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும், வருமானத்தை பெருக்கி தரும். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சியோட நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இல்லத்திலையும் சரி, அலுவலகத்திலும் சரி, மதிப்பு மரியாதை உயரும். அன்பு பாசமும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராசி இருப்பதாக கவனமாக இருங்க. வண்டி வாங்கச்சொல்ல கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்தில் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.